ஐயோ! நான் மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டேன். உன்னைய பத்தி இன்னைக்கு என்னால எதுவும் பெருமையா பேச முடியாது. ஆனா, ஏதாவது பேசாம இருக்கலான்னா, நீயும் பண்ற பாரு ஒண்ணு. ஐயோ! 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 ஐயோன்னு. பட் எனிவேஸ், ஸ்டில் ஐ ஸ்டாண்ட் பை மை பாயிண்ட். பவர் இஸ் த கேமர். பவர் இஸ் த வின்னர். வருவீங்க, கமிங் எங்க நெக்ஸ்ட். சைடு வருவீங்க சார். இன்னும் 2 நாள். பார்வதி இன்னைக்கு பாத்தீங்கல்ல, நேத்து சொன்னதுக்கு அப்படியே எல்லாரையும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒரு டாஸ்க்ல இல்ல, டாஸ்க் ஆக்டிவிட்டி நடக்கிற ஏரியாவிலே பார்வதியை விடாதீங்க, டாஸ்க் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இன்னைக்கு கோர்ட்ல வந்து ஸ்பெக்டேட்டரா விட்டதுக்கே அந்த கேஸ் வந்து ஒரு செகண்ட் இப்படி ஆயிருக்கும். திவ்யாவோட டைரக்டா ஜட்ஜு கிட்ட வந்து ஒரு சண்டை போட்டாங்க. லா ஃபேமிலி. முதல்ல அத தெரிஞ்சுக்கோ. இட்ஸ் அ லா ஃபேமிலி. லா பாயிண்ட்கள் அவங்களுமா பேசும்போது சைலண்டா இருக்கணும்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். ரெஸ்பெக்டிங் த கோர்ட், I'll keep quiet அப்படின்னு எவ்வளவு பொலைட்டா சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களே. பாரு 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 உங்க வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைங்க மோரு. கம் பேக் சார், நெக்ஸ்ட் ஜட்ஜு கிட்ட டு இப்படி த பேசினா கேஸ். வெளியே தூக்கி போட்டுருவாங்க சார். சரி, வித்யாபதி ஒண்ணு பண்ணாரு. வளையாபதி. வித்யாபதி வித்யாபதி மிஸ்டர் வித்யாபதி கம் அது பேக். எதுக்குன்னு தெரியல சார். அவங்க ஃபேமிலியே அட்வொகேட்ஸ், அதனால ஏதாவது தாத்தா பேர் அப்பா பேர் மேபி ஏதாவது இருக்கலாம்னு சார் நினைக்கிறேன். அவங்க ஃபேமிலியில நிறைய ஓ, பேர் அட்வொகேட்ஸ் இருக்காங்க. அப்ப விக்ரமோட அப்பா பேர் வித்யாபதியா? இல்ல சார், தெரியல சார். அவங்க வீட்டுக்கு நான் ஒரு வாட்டி இன்டர்வியூ பண்றதுக்காக போயிருந்தேன். அப்ப வெளியே வந்து நிறைய லைனா ஃபேமிலி இல்ல ஃபுல்லா இல்ல, அவங்க அப்பா அட்வொகேட்ஸ் மாதிரி லாயரு. தெரியுது. அவங்க அப்பா இல்ல சாரி இவரு லாயர் ஆகணும்னு கோர்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ணதை தானே ஷோல சொன்னாரு ஒரு தடவை. ஆமா, ஸ்டோரி அண்ட் டெல்லிங்ல. வீட்டுக்கு வெளியே நிறைய போர்டு இருக்கும். நிறைய அட்வொகேட்ஸோட 3-4 போர்டு இருக்கும். ஃபேமிலியில நிறைய பேர் அட்வொகேட் நினைக்கிறேன். அதுல யாராவது ஒருத்தரோட பேரா இருக்கலாம். ஆர் எனி கேரக்டரா தெரியல. வளையாபதினு ஏதாவது அட்வொகேட் கேரக்டர் இருக்கா? சரி, ஓகே, மேபி செக் பண்ணி கண்டுபிடிச்சலாம். ஆனா ஓகே. பாயிண்ட் என்னன்னா, வித்யாபதியோ வளையாபதியோ, ஆனா இந்த கேஸ் பிராது கொடுத்த ஆக்சுவலா லைவ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல உனக்கு? நான் எங்க சார் தெரியும். நம்ம நீங்க எப்ப பாத்தீங்கன்னே தெரியல. நான் உங்க கூட தானே இருந்தேன். எந்த கேப்ல பாத்தீங்க? பாபா, நீங்க வந்து தப்பிடுறீங்க. அதாவது வினோத்தை உள்ள கூப்பிட்டு அவர் முதல்ல கொடுத்த கேஸ் என்ன தெரியுமா? முதல்ல கொடுத்த கேஸ் பிக் பாஸ் மேலதான். தப்பு பண்ணது கமருதீன் பார்வதி. அவனுக்கு அவனுங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஏது சம்பந்தமே இல்லாம சார் முதல்ல கொடுத்தாரு கேஸ். அதுக்கு ஒண்ணு நடந்தது தெரியுமா? பிக் பாஸ் கொஞ்சம் இருங்க, நான் கேட்டு வரேன். பிக் பாஸ் போயிட்டு திருப்பி வந்து இங்க பாருங்க, பிக் பாஸ் ரூல்ஸோடைய கட்டமைப்பே இந்த மாதிரி தவறு செய்யறவங்களை இந்த மாதிரியான சூழ்நிலையில அடுத்தவர்களுக்கு கொடுக்கறது பனிஷ்மெண்ட்னால் இனி இந்த தவறு இனி வரும் நேரத்துல யாருமே செஞ்சக்கூடாது, இதனால் அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வரும்னு அவரு டக்குன்னு நம்ம வினோத் கேட்டோட அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஒரு 1 மினிட் கேப் எடுத்து போய் கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு வந்து இதை சொல்லிட்டு வேற ஏதாவது கேஸ் கொடுங்க அப்படின்னோடனே அதுக்கப்புறம் கொடுத்ததுதான் தி கிரேட் கரிகாலன் ஷோ கேஸ். அதுல சிறந்த லாயர்கள் சூஸ் பண்ணாங்க. அதாவது சரி, லாயர் மாதிரி இருக்க, நோ ஏரியாலே நீ தான் லாயர் மாதிரி இருக்க, வானோ அப்படின்னு சொல்லி அண்ணனை கூப்பிட்டு வந்தாப்புல. ஜட்ஜு ஆக்சுவலி ஃபென்டாஸ்டிக் ஆக்டிங் வந்து ஜட்ஜு தான். அமித் வந்து ஒரு மாதிரி சீனியர் கவுன்சில் ஒரு ஒரு அந்த மாதிரி லாயராகவே வாழ்ந்தார் அந்த அந்த இதுல. கவனிச்சியா? நடக்கும்போது கூட தொப்பை வெயிட் போட்டு நடக்கிறது, அது கடுப்பாவே என்ன அப்படிங்கிறது. எஸ், அதான் செம்ம ஆல்வேஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஜட்ஜா வந்து அமித் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. லாயரா வந்து 2 லாயருமே சொல்றேன். லாயருக்கு லாயர், அதாவது ஒரு ஃபேமஸான ப்ராவர்ப் இருக்கு. குட் லாயர் இஸ் a பேட் நெய்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது இதுங்க 2 தான். சரியா? அது வினோத்துக்காக வாதாட வந்ததுக்கு என்ன ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வினோத் பண்ற சேஷ்டையில தவாலி பிரச்சனை பண்றான். விசாரணை கைதியா வந்த கைதியை தாண்டி சுத்தி இருக்கிற எல்லாரும் பிரச்சனை பண்றாங்க. ஒரு பக்கம் லாயரும் ஜட்ஜும் ஜவாலியும் ஆர்டர் ஆர்டர் ப்ளீஸ் பாய் ப்ளீஸ் பாய். இந்த கோர்ட்ல மிச்சவங்க எல்லாத்த விட இவங்க 3 பேரும் திருப்பி திருப்பி டயர்ட் ஆகி இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் வாட் இஸ் திங் சார், எஃப்ஜே வந்துட்டு எப்பயுமே மெயின் கேரக்டர்ஸ் எதுவும் கொடுக்காம இந்த மாதிரி சைடு அட்மாஸ்பியர் கேரக்டர்ஸே கொடுத்துறாங்க. சேவகன் ஆகட்டும், அசிஸ்டன்ட் வார்டன், அதாவது பார்வதிய வார்டனா போட்டு அசிஸ்டன்ட் வார்டனா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ எப்பயுமே பார்த்தா ஒரு சைடு கேரக்டர் கொடுத்து அதுல நீ முதல்ல ஸ்கோர் பண்ணு, அதை ஏதாவது பண்ணினா உனக்கு நான் ப்ரொமோஷன் கொடுக்குறேங்க மாதிரி வச்சிடுறாங்க. சபரியும் கிட்டத்தட்ட அப்படிதான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த இது பண்ணிட்டாரு. புரியல தம்பி, இந்த கேரக்டர் மட்டும் பிக் பாஸ் ஸ்மார்ட்டா எஃப்ஜே மேல கொடுக்கலனா கண்டென்ட் எஃப்ஜே வாயி 10 தடவை அந்த கூண்ல ஏறணும் தெரியுமா? அவ்வளவு கேஸ் இருக்கா? தம்பி மேல எழுத வேண்டிய கேஸ் அவ்வளவு இருக்கு. ஏதோ முதல் கேஸ் சப்ப கேஸா ஆரம்பிக்குதேன்னு
திவாகர் போனதுக்கு நான் தான் காரணம் என்று ஆதிரை கூறியது மிகவும் சட்டப்படி குற்றமானது அப்படின்னு சொல்லி கோர்ட் இப்ப விக்ரம் வந்து திடீர்னு பேசிட்டே இருக்கும்போது வீணாவை பார்த்து கேட்பார்ல, உங்களுக்கு அங்க இருந்து கேட்டீங்களா? கேட்டிருக்காதே. உங்களுக்கு திடீர்னு லாயர் மாதிரி பேசல, கவுண்டர் மாதிரியே பேச கேட்டிருக்காதே. உங்களுக்கு எக்ஸ்போஸ் கேட்கலையா, இது மட்டும் கேக்குதாமா அப்படின்னு ஒரு மாதிரி இந்த லா பாயிண்ட்களை அடுக்கி பேசணும்னு. ஆரோரா ஐயோ கவுன் வெயிட்டும் தாங்க முடியல, இவனுக்கு கிளவுன் வெயிட்டும் தாங்க முடியலன்ட்டு இதெல்லாம் கேச ஆதிரை என்னையெல்லாம் எந்த கான்பிடன்ஸ்லப்பா நீ. ஆனா ஒண்ணு, திவ்யா இருக்காங்க பாரு, திவ்யா மட்டும்தான் ஜட்ஜிலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தவனோ இல்ல ஆப்போசிஷன் பார்ட்டியோ விட பார்வதி என்ன பண்றதுன்றத பாத்துட்டு இருக்கிறது தான் பெரும்பாரியா இருந்து பார்வோடையே அது டிராவல் ஆகி கடைசியில பார்வ அந்த ஜட்ஜை மதிக்கலன்றது ரிஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு போகணும். அதுவும் இல்லாம வினோத்துக்கு அவங்க ஆப்வியஸ்லி ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது வினோத்துக்கு அகேன்ஸ்டா அவங்க ஒரு சான்ஸ் கிடைச்சாலே வினோத் ரைட்டா ஒரு குத்தி பார்க்கணும் தான் ஆசைப்படுவாங்க. ஒரு லென்த்தி தீர்ப்பு தராங்க, பெரிய சிட்டிசன் கிளைமேக்ஸ்ல கொடுக்குற மாதிரி ஒரு லென்த்தி தீர்ப்பு. அதாவது அவங்க பேச முன்னாடி ஒரு டைலாக் கேட்டாங்க, அமைதியா இருங்க பாரு, அமைதியா இருங்க பாரு அப்படின்ட்டு திடீர்னு அமித்தை பார்த்து, என்ன சார் அவங்க அமைதியா இருக்காங்க, நீங்க பேசு. அவரு சாஃப்டான, ரொம்ப கரெக்டான, அவகிட்ட சண்டைக்கு போனா நம்மள வம்பிழுப்பான்னு தெரிஞ்ச உன்னோட நானும் அசிங்கப்பட முடியுமா? ஆனா ஒண்ணு, திவ்யா நினைச்சா பார்வதிக்கு நல்லா டஃப் கொடுக்கலாம். ஆனா திவ்யா வந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கும். திவ்யா ஒரு நேரம் வந்து திவ்யா எப்படி சொல்றது, வினோத் கே இந்த கேஸ் வினோத்துக்கு சாதகமா ஜெயிச்சதே பெரிய விஷயம். ஆனா ஒரு சில கோர்ட்ல இருக்காங்களே, ஜட்ஜுக்கே அந்த மூடு இருக்காது. ஆனா இவங்க பண்றது ஜட்ஜு வந்து யோ நீ 15 நாள் ரிமாண்டு அப்படின்னு அந்த மாதிரி வேலைதான் வினோத் பண்ணிட்டு இருந்தது. டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா, ஐயோ டார்ச்சர் உச்சகட்ட டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாப்ல. பேசிக்கிட்டே இருந்தாரு, பேக் டு பேக் பேசிக்கிட்டே இருந்தாரு. அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் வேற, பாக்கெட்ல கை விட்டது பரவாயில்ல, பட் நாக்க ஒரு மாதிரி சுரட்டி காமிச்சாரு. நீ அதை எப்படி பாக்குற? உதய்? நாக்க சுரட்டி ஒரு மாதிரி அப்படி பண்ணதை எப்படி பாக்குற நீ? அவரே சொன்னதுதான், ஜெயிச்சதுல நான் வின் பண்ணிட்டேங்கிற ஒரு இது அந்த அந்த ஆட்டிடியூட் லைட்டா காட்டணுங்கிறதுக்காக ஒரு ட்ரை பண்ணாரு. பட் அது பார்க்க அவங்களுக்கு அது இன்அப்ரோப்ரியேட்டா தான் இருந்திருக்கு. ஆனா அவர் அந்த சென்ஸ்ல பண்ணலன்னு நினைக்கிறேன். அவர் சும்மா பண்ணிருக்காரு, வெறும் ஒழுங்கு காட்டுறதுக்காக பண்ணிருக்காரு. பட் அவங்களுக்கு அது இன்அப்ரோப்ரியேட்டா இருந்திருக்கு. பட் வியானா ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ண மாதிரி இருந்தது சார். ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ண மாதிரி இருந்தது. என்ன ஸ்கோர் பண்ணுன்றதுக்காக என்னென்னமோ டூ டிராமாட்டிக்கா பண்ணிட்டு இருந்தாங்க, கன்றாவியா இருந்தது. ஓ மை காட், ஐ கான்ட் பி ஹியர் அப்படி இப்படின்லாம் பேசுனது. ஏமா இருமா, எப்படியும் நாங்களும் வெதர் ஃபோர்காஸ்ட் மாதிரி உன்னையும் ரம்யாவையும் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீயாவே வந்து மாட்டாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி.